குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். லோக்சபா தேர்தலில் 22% ஓட்டுகள் மட்டுமே பெற்று அதிமுக தோல்வியடைந்த நேரத்தில் பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்ற பேச்சு எழுந்தது. முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன் ஆகியோர் தனிக்குழுவாக சென்று சேலத்தில் பழனிசாமியை சந்தித்து பேசினர். அவர்களின் முடிவை நிராகரித்த பழனிசாமி, கட்சிக்கு துரோகம் செய்த ஓ. பன்னீர்செல்வத்தை சேர்க்க முடியாது. ஜானகியைப் போல சசிகலாவும் அரசியலை விட்டே ஒதுங்க வேண்டியவர். அதை செய்ய சொல்லுங்கள். இருவர் தொடர்பான விஷயத்தில் இதுதான் என் தீர்க்கமான முடிவு. அவர்கள் இருவரையும் எந்த ரூபத்தில் கட்சியில் சேர்த்தாலும் அது கட்சிக்குத்தான் கெடுதல். அப்படியொரு ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என கூறிவிட்டார். இந்த சந்திப்புக்கு பின் அந்த 6 முன்னாள் அமைச்சர்களுடன் பழனிசாமி நெருக்கம் காட்டுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இக்குழுவில் கூடுதலாக 12 பேர் சேர்ந்துள்ளதாக தெரிகிறது. அந்த 12 பேரும் மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள். இவர்கள் சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் நீலாங்கரை வீட்டில் கடந்த வாரம் ரகசிய கூட்டம் நடத்தியுள்ளனர். பன்னீர்செல்வம், சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்தும் பழனிசாமியை வழிக்கு கொண்டு வருவது குறித்தும் விவாதித்துள்ளதாக தகவல் பரவியிருக்கிறது. இது குறித்து அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: பிரிந்தவர்களையும் கட்சிக்கு மீண்டும் கொண்டு வந்து அனைவரையும் ஒன்று சேர்க்க விரும்பும் குழுவின் பலம் தற்போது 18ஆக அதிகரித்துள்ளது. அதனால் அவர்களின் கருத்தை கேட்க வேண்டிய நெருக்கடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்தே இணைப்பு விஷயத்தில் பிடிகொடுக்காமல் இருக்கும் அவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என 18 பேர் குழு முடிவெடுத்து பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது. இந்த முயற்சிகள் வெற்றியடையும் வரை அமைதியாக இருக்க வேண்டும் என்று சசிகலா, பன்னீர்செல்வம் தரப்பினரிடமும் கூறியுள்ளனர் என அவர் கூறினார்.